Hi dudes, Corvus 16.0 Android 11 உங்கள் ஃபோனுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ Bootloop வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க. இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு பேக்கப் வேணும். ஸோ MIUI 11, 12, 12.5 கஸ்டம் ரோம் நீங்கள் எதில் வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த ப்ராசஸில் வந்து ஃபார்வர்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா Android 11 பேஸ்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபார்மேட் பண்ணணும். ஸோ ஒரு சில டிவைஸ்க்கு வந்துட்டு ஃபார்மேட் பண்ண தேவையில்லை. அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா ஃபேர்ம் ஒர்க், கண்டிப்பாக நீங்கள் ஃபேர்ம் ஒர்க் பண்ணணும். ரெண்டாவது OS ஃபைல் டவுன்லோட் பண்ணணும். ஸோ கீழே இன்றைக்கி என்ன ஃபோனுக்குலாம் வந்திருக்கோ அதெல்லாம் நான் லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா மற்ற டிவைஸ்க்கு எல்லாமே வந்துடும். அந்த லிங்க்கும் கொடுத்துறேன். டவுன்லோட் பண்ணி பார்த்து ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபேர்ம்வேர் வந்துட்டு உங்களுக்கு லிங்க்கு கொடுத்துட்றேன். ஒரு 80 to 100 MB தான் இருக்கும். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிடுங்க. அது ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு நம்ம OS போட்டால் தான் ப்ராப்பராக ஃப்ளாஷ் பண்ண முடியும். இல்லைனா நிறைய பேத்துக்கு ரிபூட் கொடுத்தீங்கனாலே போதும். இது நீங்கள் 2 விதமாகவும் பண்ணலாம். 2 சிஸ்டம் உள்ளவங்களும் பண்ணலாம், சிஸ்டம்ங்கிற ஆப்ஷன் இல்லாதவங்களும் பண்ணலாம். ஸோ பேக்கப் கண்டிப்பாக எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது, அது மூலமாக பேக்கப் எடுத்து வச்சு உங்கள் பிசியில் வச்சுக்கலாம். இல்லைனா OTG வச்சு பென் ட்ரைவில் கூட வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கார்வஸ் வந்துட்டு அதோட லோகோ வந்துட்டு லோடாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த OSயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டிவைஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி கர்னல் வந்து கஸ்டம் கர்னல் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில டிவைஸ்க்கு வந்துட்டு ஸ்டாக் கர்னல் கொடுத்துருப்பாங்க. கேமிங்க்கு வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் இதில் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு டியூன் பண்ணிக்கலாம், கர்னல் மாற்றிக்கலாம். கேமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 90 FPS அந்த மோட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மேஜிஸ்க் இன்ஸ்டால் பண்ணணும், அதாவது நீங்கள் ரூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேஜிஸ்க் ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு
அதில் உள்ள ஆட்-ஆன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்ஸ்டாலேஷன் முடிச்சாச்சு. உள்ளே வந்து பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் Android 11 பேஸ்டு. ஸோ Corvus 16.0 ஆல்ஃப். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ஆன்சர் பண்ணுறேன். ஸோ உங்கள் டிவைஸ்க்குரிய ஃபைல் வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது இன்றைக்கி என்ன டிவைஸ் வந்திருக்கு எல்லாமே ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டே டியூனாக அந்த வீடியோ பார்த்துட்டு இருங்க, எல்லா டிவைஸ்க்கும் நான் ஆட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.